அண்மைச் செய்தி. சென்னை கிளாம்பாக்கத்தில் இளம்பெண் ஆட்டோவில் கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலத்தில் இருந்து பேருந்து மூலமாக மாதாவரம் தோழி வீட்டுக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த 18 வயது மேற்கு வங்கத்தை செய்த இளம்பெண் ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். பெண் வன்கொடுமை, கடத்தல், பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. 3க்கும் மேற்பட்ட தனி படைகள் அமைக்கப்பட்டது. மேலும் 18 வயது பெண்ணிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது கோயம்பேடு செல்வதாக தான் நின்றிருந்ததாகவும், அப்போது ஒரு ஆட்டோவில் வந்த நபர் 1000 ரூபாய் கொடுத்தால் கோயம்பேடு விடுவதாகவும், தான் ஏற மறுத்த போதும் வலுக்கட்டாயமாக 500 ரூபாய் கொடுத்தால் போதும் என கூறி கட்டாயப்படுத்தி ஏற்றியதாகவும், பின்னர் சிறிது தூரத்தில் மற்ற இருவரும் ஏறி தனக்கு கத்தி மயில பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் தனது உறவினர் மற்றும் தோழிக்கு ஹெல்ப் என குறுந்தகவல் அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்பில் லைவ் லொகேஷன் ஷேர் செய்ததாகவும், ஆனால் ஒரு கட்டத்தில் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட நிலையில போலீசாருக்கு இந்த தகவல் கிடைத்து நெருங்குவதை அறிந்து தன்னை கோயம்பேடு நெற்குன்றம் அருகே இறக்கிவிட்டு சென்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அடிப்படையில் கூடுவாஞ்சேரி போலீசார் பெண் வன்கொடுமை, கடத்தல், பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் மற்றும் தயாளன் ஆகிய இருவரையும் கூடுவாஞ்சேரி தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட தயாளன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 3 தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஆட்டோவின் பதிவெண் சரியாக தெரியாத நிலையில திண்டிவனம் வரை ஒவ்வொரு சுங்க சாவடி பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த ஆட்டோவை அடையாளம் கண்டு அவர்களை தற்போது காலையில் 5 நபரை பிடித்து வந்ததாகவும், அதில் 2 நபர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரியவந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வன் மற்றும் தயாளன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முத்தமிழ் செல்வனுக்கு 56 வயது என்பதும் தயாளனுக்கு 45 வயது எனவும் தெரிய வந்திருக்கிறது. இருவரிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. மற்றொரு நபர் யார் என்பது குறித்தும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற பல சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் கூடுவாஞ்சேரி தனிப்படை போலீசார் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்கள் முத்தமிழ் செல்வன் ஆட்டோ ஓட்டுநராக தொடர்ந்து பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரிடமும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் 18 வயது இளம்பெண் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.